ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எவ்வளோ நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். புளிப்பு சுவை நிறைந்த நெல்லிக்காயை வெறும் வயிற்றத்தில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புல ஏகப்பட்ட எனர்ஜிகள் வருது. மினரல்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த நெல்லிக்காயில் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. முக்கியமாக நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை தருது. சளி மற்றும் இருமலில் ஏற்படும் பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு நெல்லிக்காய் பெரும் பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமானத்துக்கும் நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது. சருமத்தையும் ரொம்ப அழகாக வச்சுக்குது. முடி வளர்ச்சியை பலப்படுத்துது. கண் பார்வை தெளிவாக நம்மளுக்கு கொடுக்குது. This video sponsored by Paymode ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற அனைத்து பொருட்களையுமே ரொம்ப கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் கொடுக்குறாங்க. மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லிக்காய் ஜூஸை வெறும் வயிற்றில் சாப்பிட்டா எவ்வளோ நன்மைகள் கொடுக்குதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் நமக்கு நல்லா கொடுக்குது. நம்ம உடம்பை ஃபிட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. நம்ம உடம்புல இருக்க செரிமான அமைப்பை வலுப்படுத்துது. மாதிரி மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டுள்ளது. இது கொழுப்புகளை பேர்ன் செஞ்சு கொலஸ்ட்ராலை குறைக்கவும் உதவுது. மேலும் நெல்லிக்காய் சாற்றில் ஃபேட்டி ஆசிட்ஸ், வைட்டமின்கள் உள்ளன மற்றும் கொழுப்பை சேரவிடாமல் தடுக்கக்கூடிய கூறுகளும் உள்ளன. நெல்லிக்காய் சாரோட இன்னொரு முக்கியமான தன்மை என்னன்னா, வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடித்தா அது உங்கள் உடலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றுது. இதில் நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை குடிக்கும்போது சிறுநீரகம் நார்மலாக வெளியேறும். அது மட்டும் இல்லை, சிறுநீரகம் வழியாகவும் நச்சுக்களை ஈஸியாக வெளியேற்றிடும். இதனால் கிட்னி ஸ்டோன் இருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு மருந்தாக செயல்படுது. மேலும் நெல்லிக்காய் சாறு சிறுநீர் தொற்றுகளையும் குறைக்குது. நெல்லிக்காய் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வை திறனை அதிகரிக்குது. ஏன்னா நெல்லிக்காயில் கரோட்டின் அதிகமாக இருக்குது. இது பார்வை மேம்பாட்டிற்கு உதவுது. நெல்லிக்காய் சாற்றை தினமும் குடிக்கிறதுனால உங்களோட கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு கண்புரை, எரிச்சல் மற்றும் ட்ரை ஐஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்கிறது. அதே மாதிரி வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ஆற்றலை அதிகரித்து அந்த நாள் முழுவதும் அதிக ஊட்டச்சத்தும் ஆற்றலும் கிடைக்கிற மாதிரி செய்யும். ஒரு நல்ல எனர்ஜி ட்ரிங்க்குன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு டயர்டே இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஆற்றலை கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி நெல்லிக்காய் ஜூஸில் அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி அதிகம் உள்ள நெல்லிக்காய் உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. அது மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காவை 2-3 பீஸாக கட் பண்ணி அந்த தண்ணியிலே போட்டு கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது அவங்களுக்கும் அதிக அளவு விட்டமின் சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். முக்கியமாக ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறது மாதிரியவும் 8 மடங்கு விட்டமின் சி நம்மளுக்கு நெல்லிக்காயிலேருந்து கிடைக்கிது. இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளை தடுப்பதற்கும் நெல்லிக்காய் சாறு இது ரொம்ப உடம்புக்கு தேவைப்படுது. ஸோ டெய்லி நம்ம வெறும் வயிற்றில் நெல்லிக்காவாவோ இல்லை நெல்லிக்காவை அரைச்சி அதை ஒரு சாராகவும் நம்ம ஜூஸாக எடுத்து குடிக்கும்போது நம்மளுக்கு தேவையான எல்லா ஆற்றலும் கிடைக்கிது. நம்மளுக்கு விட்டமின் கிடைக்கிது. நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. எந்த ஒரு தொற்றும் வராமல் நம்மளை தடுக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. உடம்பை நல்லபடியாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.